जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम। जय श्री राधा गोपाल जी करुणम। जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम। जय श्री रूप रघुनाथ करुणम। जय श्रीला प्रभुपादी महाराज करुणम என் குருநாத கருணம். தொடர்ந்து பாதுங்க சொன்னோம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பக்கம் அடியான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெகநாத பலதேவ சுபத்ரா महारानी की ஓகே. சிவபாகவதம் முதல் காண்டம், ஃபர்ஸ்ட் கேண்டோ, சாப்டர் 5, அத்தியாயம் 5, வியாசருக்கு 4 உபதேசங்கள், பதம் 32, டெக்ஸ்ட் 32. கரெக்ட் மாதாஜி? சரி மாதாஜி? ஓகே 32. ஓகே ஓகே பரணி இருக்கா? ஏதா சம்சிதம் பிரம்ம तावत्त्रयसिकित्सितं यत् ईश्वरे भगवति कर्म ब्रह्मणि भावितम् एतत्संसुस्थितं ब्रह्म तापत्रयसिकित्सितं यत् ईश्वरे भगवति कर्म ब्रह्मणि भावितम्. ओके प्रभु पठन प्रेरणा. एतत् संसुतितं ब्रह्म तापत्रयाचिकित्सितं यत् ईश्वरे भगवति कर्म ब्रह्मणि भावितं. उषा माता जी पूर्व तो बीस ओके ओके ओके. एतत्संसितं ब्रह्म तापत्रयसिकित्सितं यत् ईश्वरे भगवति कर्म ब्रह्मणि भावितम्. ஏதத் எந்த அளவு, சாரி இந்த அளவு, சம்சுசிதம் கட்டறிந்தவர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரம்மன் பிராமணரான வியாசரே தாபத்ரய மூவகை துன்பங்கள் சீகிஷ்டிதம் குணப்படுத்தும் முறைகள் யத் என்ன ஈஸ்வரே பரம ஆளுநர் பகவதி முழு முதற் கடவுளுக்கு கர்மா ஒருவருக்கு விதிக்கப்பட்ட செயல்கள் பிரம்மணி மிகச் சிறந்தவரிடம் பாவித்தம் அர்ப்பணிக்கப்பட்ட. ஓகே மொழிபெயர்ப்பு நான் சொல்றேன் படிங்க. பிராமணரான வியாசதேவரே ஒருவரது செயல்களை பரம புருஷரான முழு முதற் கடவுளுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ப்பணிப்பதுதான் எல்லா தொல்லைகளையும் துன்பங்களையும் அகற்றுவதற்கான மிகச்சிறந்த நோய் தீர்க்கும் முறை என்று கற்றவர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்னேகமதி. O Brahmana Vyasadeva, it is decided by the learned that the best remedial measure for removing all troubles and miseries is to dedicate one's activities to the service of the Supreme Lord Personality of Godhead, Sri Krishna. Yes. ஏத சம்சுதிதம் பிரம்ம ஸ்தாபத்ரிய சிகிஷ்டிதம் யத் ஈஸ்வரே பகவதி கர்ம பிரம்மணி பாவிதம். ஓகே ஹரே கிருஷ்ணா.
இப்போ இந்த ஸ்லோகம் யார் யார் பேசுகிறாங்க? பன்னீர்செல்வம் பிரபு, நீ எப்போதும் ரவி பிரபு கேட்பேன், ரவி பிரபு காணும் இன்னைக்கு. இப்போ யார் யார்கிட்ட பேசுகிறாங்க? நாரதர் வியாசர்கிட்ட பேசுகிறாரு. வியாசர் யார் பரணி? சிஷ்யர். யாருக்கு சிஷ்யர்? நாரதருங்க யார்? குரு. எஸ். இப்போ வந்து போன வாரம் வரைக்கும் நாரதர் எதை பற்றி பேசியிருந்தாரு தெரியுமா பரணி? அம்மா ஸ்னேகா மதுஜி, ஃப்ரம் லாஸ்ட் வீக் வாட் வி டிஸ்கஸ் மதுஜி? ஓகே, தென் நவ் வாட் இஸ் கண்டினியூ ஃப்ரம் தேர். ஆனால் வந்து மதஜி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த கதை முடிஞ்சிச்சு. நாரதர் வந்து போன பிரிவில் உள்ள கதையை சொல்லியிருந்தார். நாரதர் தெரியுதான் பிரபு? நாரதர் கேள்விப்பட்டீங்களா? கார்த்திகா என்ன பிரபு? கதிரேசன் பேர் என்ன பிரபு? மகேசன். ஜெயஜெகநாத படி சுபத்ரா மகாராணிக்கு. மகேசன் பிரபு நாரதர் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? நாரதர் பார்த்ததில்ல. சாந்தி வந்தது. சாந்தியா பார்த்து நாரதர் கேள்விப்பட்டீங்களா? நாரதமுனி. யா நாரதமுனி. நாராயண யா நாரதமுனி இஸ் த டாப் மோஸ்ட் குரு. குரு அவர். ஓகே, அப்போ வந்து நிறைய பேர் வந்து வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கலகம் மூன்றவர், சண்டை புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து அது வந்து அவுட் சைட் பீப்புளோடைய கருத்து. நம்ம வந்து அப்படி கிடையாது. நாரத இஸ் த குரு. ஓகே, அவர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்க பார்த்துருக்கீங்க? நரசிங்க பகவான். நரசிங்கரோட டிவோட்டி பிரகலாதனுக்கு குரு. பிரகலாதன் இஸ் த டிவோட்டி. நரசிங்க யாருக்கு வந்தார்? பிரகலாதன். ஓகேவா? அப்போ பிரகலாதன் குரு வந்து யார்? நாரதமுனி. நாரதர் தான் குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா துருவ மகாராஜா 5 இயர்ஸ் தான் அவருக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா நாரதமுனி. இந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து நாரத குருவாக வந்திருக்காரு. அப்போ அதே போல் நாரதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி டிவோட்டி ஆனேன் அந்த கதையை வந்து சொல்லி முடிச்சார். இப்போ அந்த முந்தைய ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மீட் சர்வெண்ட், ஒரு சாதாரண வேலைக்காரியோட பையனாக இருந்தார். அப்படி சொல்கிறாரு, நான் பெரிய பிராமண குடும்பத்துலலாம் கிடையாது, நான் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் சாதாரண வேலைக்கார பிள்ளையாக இருந்தேன், பையனாக இருந்தேன். எனக்கு வந்து அங்கே வந்து அசோசியேஷன் பண்ணுறதுக்கு டிவோட்டிங் கிடைச்சாங்க. அங்கே சில டிவோட்டிங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க கூட அசோசியேஷன் பண்ணேன், அவங்களுக்கு சர்வ் பண்ணேன், அவங்களுக்கு சாப்பிட்ட மிச்ச சாப்பாடு சாப்பிட்டேன். இதெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் ஏமாதிஜி ஸ்னேகாஜி 2 months. இதே சேம் ஸ்டோரி பட் வெரைட்டி ஆஃப் த கிளாஸ். அப்புறம் நம்ம நிறைய அதில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நாரதர் வந்து அந்த கதையை முடிச்சிட்டாரு, போனவங்க முடிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிராமணரான வியாசதேவரே. ஹரிகிருஷ்ணா பிராமணர். ஹரிகிருஷ்ணா பிரபு. ஹரிகிருஷ்ணா. பிராமணரான வியாசதேவரே. வாய் இதுக்கு முன்னே வந்து நாரதர் வந்து when he calling வியாசதேவா, ஓ வியாசா கரெக்டா மதிஜி? சம்டைம் ஓ வியாசா சொல்லியிருக்காரு, அப்புறம் வியாசதேவரையும் சொல்லியிருக்காரு. கரெக்டா இல்லையா சரஸ்வதி மதிஜி? நீங்கள் என்ன சொல்கிறாரு? பிராமணா வியாசான்னு சொல்கிறாரு. எதனால மாதாஜி வியாசதேவர் நாரதர் வந்து பிராமணர்னு ஏன் வந்து மென்ஷன் பண்ணுறாரு? அது சாந்தி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஏன் பிராமணர் சொல்கிறாரு? திடீர்னு வந்து ஏன் வந்து அங்கே பிராமணர்னு பார்க்குறாரு? ஏன்னா எதுக்காக? ஒருவேளை வந்து அவர் வந்து வேறு மாதிரி பார்க்குறாரோ? சீக்கிரம் வந்து நிறைய இருக்கு இன்றைக்கி வெயிட்டான விஷயம் நிறைய இருக்கு இன்றைக்கி. ஓ வைஷ்ணவா வியாசரே சொல்லிக்கலாம் மதிஜி. டோட்டலி சண்டே இஸ் த வைஷ்ணவா. வை யூ கால் பிராமணா மதிஜி? ஓகே, பிராமணானா வந்து என்னது சரஸ்வதி மதிஜி? இந்தியன் கேஷன் கேரியில் போயிட்டு ஒரு நல்ல வெள்ளை நூல் வந்து ஒரு 6 நூல் வாங்கி சுற்றி கட்டிட்டு இப்படி போட்டுன்னு வச்சிங்களேன், பிராமணா. இல்லை அதெல்லாம் வேணாம், அதுக்கு அப்புறம் வருவான், வருவான். பிராமணனா என்னது? ஊர் சார் பிராமணா மாதிரி சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இது செய்வோம், சடங்கு காரியம் செய்வோம். கரெக்ட் மாதிரி நூல் போட்டு விடுவாங்களே. வாய் நூல் போட்டு விடுறாங்க. எதுக்காக போட்டு விடுறாங்க? கமலகாந்தா பிரபு. இப்போ நம்ம பிராமணம் இருக்க மாட்டோம், ஆனால் இப்போ வந்து ஒரு தவசமோ இல்லை கருமாதியோ இல்லை ஒரு கல்யாணமோ வாட் எவர்
ஆஸ்பீஷியஸ் இன்ஆஸ்பீஷியஸ் பூணூல் போட்டு விட்றாங்களா மாதிரி எதுக்காக இவங்க போட்டு விட்றாங்க? யாராச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? பூஜாரி நிப்பாட்டுங்க, சற்று நில்லுங்க, நான் கூட கேள்வி கேட்கணும். சரஸ்வதி மாதாஜி, ராதிகா மாதாஜி, வாய் மாதாஜி, அர்ச்சகரை நிப்பாட்டுங்க. எதுக்காக இப்போ வந்து இப்போ பூநூல் போடுறேன் கேட்டிருக்கீங்களா? வாய் மாதாஜி. அதாவது பூநூல் எதுக்காகனா பிராமணா அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். ஓகேவா? பிராமணா இந்த ஸ்டேஜுக்கு வரணும். பிராமணாவுக்கு வந்தால் தான் நீங்கள் யஜ்யத்தில் உட்கார முடியும். பிராமணராக இருந்தால் தான் இது பண்ணுவோம். ஆனால் பிராமணர்னால் வந்து என்னதுன்னா பிறப்பால் பிராமணரோ பை பேர்த்தோ பை ஜாதியோ பை குலமோ அப்படி கிடையாது. நான் நிறையா பாட்டி ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். யாருக்கு ஞாபகம் இருக்க பிராமணனா என்னதுன்னு? உஷா மாதாஜி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டபுள் பிரசாத். இன்னைக்கு கமலகாந்தா பிரபு இந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? நான் எப்போதும் சொல்லுவேன். பிராமணனா என்னது? ஜென்மனா ஜாயிதே சுத்ரா. ஜென்மனா பிறக்கிறது, ஜென்ம மீன்ஸ் பிறக்கிறது. ஜென்மனா ஜாயிதே சுத்ரா. பிறக்கும் போதே நம்ம எல்லாருமே சுத்தர்கள் தான், எல்லாமே லோ கிளாஸ் தான். இங்கே ஹை கிளாஸ் அந்த கிளாஸும் கிடையாது. இந்த பிரிவில் வேணால் ஹை கிளாஸ் இருக்கலாம், போன பிரிவில் பண்டியாக இருந்திருப்போம், அதுக்கு போன பிரிவில் மரமாக இருந்திருப்போம், அதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. போஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு போஸ்ட் வந்து இப்போ இல்லை, ஆனால் லெட்டர் போடுறாங்களே, அந்த லெட்ரு வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அது வந்து இப்போ நம்ம ஒரு லெட்டர் போடுறோம். ஓகேவாப்பா? இப்போ நம்ம வந்து ஒரு அந்த 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 பிஜாபாட்டில் போயிட்டு அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம ஒரு லெட்டர் எழுதி போடுறோம். அங்கே போய்ட்டு அங்கே பாக்ஸில் போடுவோம். அப்புறம் அந்த அங்கேருந்து ஒருத்தங்க எடுத்து அவங்க பேக்குள்ளே போடுவாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பெரிய இடத்துக்கு போடுவாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்டாக பிரிப்பாங்க. அப்போ அந்த அந்த லெட்டர் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போய் கிடச்சாவே யாருக்கு வந்து ஃப்ரம் டூ யாருக்கு போனோமோ கிடச்சா போய் சேருதில்ல. அது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே புது போயிருக்கும். அது சொல்லுமா நான் வந்து பெரிய பாக்ஸில் இருந்தேன், நான் இப்போ பெரிய லெட்ரு நம்ம சொல்ல முடியுமா? அதே போல் ஆத்மா என்றது பல பாக்ஸு பல பாடிக்குள்ளே போயிட்டு வருது. வெரி சிம்பிள் உதாரணம். எஸ் கரெக்ட் மாதாஜி? வெரி சிம்பிள். பரணி புரியுதா? எப்படி மசோ சினி கிலோ சினியா நோட்ஸ் எடுக்கணும் பிரபு, சும்மா கேட்குறதில்ல. இல்லை ப்ரோ, இவங்களும் ரெகுலராக வராங்க, அதனால தான். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மா வந்து அதே போல் ஒரு பாடிக்குள்ளே போய்ட்டு வருது. இங்கே யாரும் வந்து அப்பு யார் டவுன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. சும்மா ஒரு பிரம்மைக்கு நான் சொல்லிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பீஸ் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் தூக்கி வந்து எரிச்சிடுவாங்க, புதைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோம் நம்மளுக்கே தெரியாது. உண்மையிலே சரஸ்வதி மாதாஜி இல்லை சொல்ல முடியும். நான் அடுத்த வாட்டி நான் வந்து உயர்தரமான பெரிய தான் பெருமை சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு அதனால தான் வந்து காக்காக்கு சாதம் வைப்பாங்க. காக்கா பித்ருக்கு ஏன் பித்ரு இப்போ போனா போயிட்டு இருக்கோம், நம்ம திருப்பி வந்துடுவோம். எங்கே சொன்னேன் பிரபு? எங்கே சொல்லியிருந்தேன்? பிராமணா ஜென்மனா ஜாயிதே சுத்ரா. பிறக்கும் போது எல்லாமே சுத்ர கிளாஸ், எல்லாமே லோ கிளாஸ் தான். ஜென்மனா ஜாயிதே சுத்ரா சம்சாரே பவை துஜா. சம்சார பவை துஜானா எப்போ நம்ம வந்து 16 சம்ஸ்காரங்களுக்கு ஒரு பேபி அம்மாவோட ஊன்குள்ள அம்மாவோட கருவறைக்கு வருதுலேருந்து இந்த பேபி பிறந்து வர வரைக்கும் ஒரு சம்ஸ்காரங்களுக்கு அதில் நம்ம மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, ஒரு பேபி பிறக்கும் போது அந்த அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அந்த பேபியை உருவாக்கணும், எல்லாமே 16 சம்ஸ்காரங்களுக்கு. அப்போ அந்த சம்ஸ்காரங்கள் செய்யும் போது பிரம்மனா ஜாய சுத்ரா சம்சார பவி தூஜா அந்த சம்ஸ்காரங்களுக்குள்ள வரும்போது ரெண்டாவது பிறப்பு பிறக்கிறோம். அதாவது வந்து நம்ம அந்த டைமில் குரு எடுக்கிறோம், குருவோட கட்டளைகள் பின்பற்றுறோம், நம்ம குரு குலத்துக்கு. அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது பிறப்பு என்னதுன்னா நம்ம கர்மத்தினால பிறந்துட்டோம். ஆனால் அந்த குரு வந்து நம்மளை கைட் பண்ணி யார் கடவுள் பகவான் சேவையில் வரணும், தவறான வழியில் போவாதா அந்த மாதிரி கைட் பண்ணுறா பார்த்தீங்களா, அது ரெண்டாவது பிறப்பு. அதான் சம்சாரி பவி துஜா. துஜானா ரெண்டாவது. மூணாவது வேத பாட விப்ரா. எப்போ நம்ம சாஸ்திரங்களை கற்றுக்கிறோமோ தென் அப்போ வந்து விப்ரனா ஆகணும். விப்ரன் மீன்ஸ் ஸ்காலர். நிறையா வந்து அதை பண்டிட் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் நாலாவது ஜென்மனா ஜாய சுத்ரா சம்சார பவிதுஜா வேத பாட விப்ரா பிரம்ம இதி பிராமணா. நாலாவது தான் பிரம்ம இதி பிராமணா. பிராமணா என்னது? எப்போ பிரம்மனை புரிஞ்சுக்கணும். பிரம்மன்னா வந்து என்னது? பிரம்மன்னா வந்து என்னது? ஜோதி. அதாவது இல்லை பிரம்மதேவரா. பிரம்மா வேற, அது 4 தலை இருக்கும். பிரம்மன் வேற. இப்போ பிரம்ம குமாரி இருக்கிறாங்களே, பிரம்மன்னா என்னது? ஜோதி. ஓகேவா? ஆனால் இங்கே சொல்கிற பிரம்ம இது பிராமணனா
பிரம்மனுக்கு இன்னும் அர்த்தம் இருக்குது. அது சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், பகவான் விஷ்ணு. இங்கே கடவுளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவன் தான் பிராமணா. இப்போ ஏன் இங்கே பிராமண வியாசதேவரே ஏன் சொல்கிறாருன்னா, அவர் ஆல்ரெடி இப்போ சுப்ரீம் பர்சன் யார் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி அவர் குழப்பத்தில் இருந்தார். கன்ஃபியூஸ் மாதாஜி வா சோ மணி சாஸ்திரா எழுதிட்டார். அவர் கன்ஃபியூஸ் ஆச்சு. அவருக்கு யார் கடவுளை என்ன குழப்பது. அப்போ நாரதரோட எசோசியேஷன் கிடச்சோன்னே, குரு எசோசியேஷன் கிடச்சோன்னே இப்போ அவருக்கு புரிஞ்சிச்சு பகவான் கிருஷ்ணர் முழுமுது கடவுள், கிருஷ்ணரே கடவுள் தெரிஞ்சிச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ பிராமணான்னு சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் பிராமண வேசத்தை சொல்லலை. இதுக்குள்ளே உள்ள பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கணும் மாதாஜி. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்னேகா மாதாஜி? யா. அப்போ பிராமண வியாசதேவர்னா இப்போ அவர் ஒரு குவாலிஃபிகேஷன் வந்துட்டார். யார் பன்னீர்செல்வம் சொல்லுங்கள். யார் இப்போ குவாலிஃபிகேஷன் வந்துட்டா? வியாசர் இப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காரு. அதாவது அவர் கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சொல்கிறாரு அந்த கதையில் அவரெல்லாம் சொல்லி முடிஞ்சு இப்போ சொல்கிறாரு, ஒருவரது செயல்களை பரமபுருஷ முழுமுதல் கடவுளுக்கு. நீங்கள் பாருங்கள் அந்த பாகவதம் இங்கிலீஷில் மாதாஜி ஸ்னேகா மாதாஜி டிரான்ஸ்லேஷனில் பிராக்கெட்டில் ஸ்ரீ கிருஷ்ணன் போட்டிருக்கா டிரான்ஸ்லேஷனு. வாய் பிஃபோர் சுப்ரீம் பர்சன் போட்டாச்சா? சுப்ரீம் பர்சனாலிட்டியா? சுப்ரீம் ஆஃப் த காட் ஹெட், முழு முதல் கடவுள் போட்டாச்சு. வாய் பிராக்கெட்டில் போட்டிருக்கா மதியில் போடாமல் இருக்கா? தமிழ்லையும் சரி, இங்கிலீஷும் சரி, சைனீஸும் சரி, ஜப்பனீஸ் சரி, ஒரியா சரி, எந்த மொழியில் பார்த்தாலும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் பிராக்கெட் போட்டிருப்பாங்க. 32 ஸ்லோகா 32 மாதாஜி. நீங்கள் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் பார்த்தோட அது இருக்கும். எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. இப்போ வாய் ஸ்ரீ கிருஷ்ணா மாதாஜி வரணே, வாய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏன் முழுமுதல் கடவுள் படி ஏன் கிருஷ்ணன் போகிறாங்க? வாய் கிருஷ்ணர் ஏன் முழுமுதல் கடவுள்? பல வாட்டின்னு சொல்லிக்கணே. அப்படியே சொல்லி போடுவா டக்கு டக்குன்னு அவுத்து விடுங்க பார்க்கலாம் பாயிண்ட்ஸ்லாம். என்ன பிரபு திடீர்னு யாராச்சும் ஏன் முழுமுதல் கிருஷ்ணன் கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பிரபு நீங்கள் கிருஷ்ண கும்பலாக கடவுள் சொல்லுவீங்க, நான் வேறு யாரும் நான் கடவுள் சொல்லுவேன். எல்லாரும் கடவுள், எல்லாரும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் ஏன் கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது? பரணி எப்படி சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி முடியுது, பொதுவாக சொல்லி முடியுது. நம்மளுக்கு ஏன் காரணம் தெரியணும். இப்போ விநாயகர் கூட தான் மூத்த கடவுள் சொல்லி சொல்கிறாங்க. எந்த காரியம் செஞ்சாலும் இப்போ பிள்ளையார் பிடிச்சிக்கிறாங்க. கிருஷ்ணன் யாரும் பிடிச்சிக்கிறது இல்லையா? அப்படியும் வெளியே ஒருத்தர் கேள்வி கேட்டானா என்ன சொல்லுங்க? சுஷா மாதாஜி வெளியில் யாரும் நான் தான் கேட்பேன், நான் தான் ஆள் செட் பண்ணுவேன் ஒரு இடத்துலையும். கிருஷ்ண அவதாரி எப்படி மாதாஜி? இப்போ எனக்கு புரியல. என்ன அவதாரிய அக்கா, என்னக்கா அவதாரின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன அது எனக்கு புரியலையேன்னு. பிக் கிளியர், கிறிஸ்டல் கிளியர். சரியா மாதாஜி? கமான் மாதாஜி. வாட் இஸ் தட் மாதாஜி? முழு அழகு, புகழ், வெல்த், நாலேஜ், ஸ்ட்ரென்த், ரினான்சியேஷன். அழகு, அறிவு, துறவு, பலம், அப்புறம் ஞானம், அப்புறம் இன்னும் ஐஸ்வர்யம். இந்த ஆறும் முழுசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்ட முழுசாக இருக்குது. அதே போல் எல்லாத்துக்கிட்ட இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக கிருஷ்ணகிட்ட இருக்குது. அது ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது நம்ம பிறகு ஒரு நாள் பேசுவோம் நம்ம. அதே போல் சாஸ்திரம் சொல்லப்படுது ஏற்ற சாம்ச கலா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அதே போல் இயேசுநாதர் சொல்கின்றார், என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் சன் ஆஃப் காட். நபிகள் நாயகம் சொல்கிறார், ஐ எம் சர்வன் ஆஃப் காட். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், ஐ எம் த காட். ஸ்ரீ பகவான் உவாச்சா. விநாயக பெருமா பகவத்கீதையை எழுதும் போது, மகாபாரதம் எழுதும் போது, சஞ்சயன் பேசும்போது சஞ்சயன் உவாச்சா, சஞ்சயன் சேயிங், சஞ்சயன் பேசுகிறான்னு போடுறாரு. வேறு யார் பேசுகிறா? வேறு துருதராட்சர் பேசும்போது திருதராட்ச உவாச்சா, துருதராட்சர் பேசுகின்றார். ஆனால் கிருஷ்ணன் பேசும்போது கிருஷ்ண உவாச்சான்னு போடலை. அங்கே என்ன புராச வச்சு மாதாஜி? ஸ்ரீ பகவான் உவாச்சா. வாய் மாதாஜி விநாயகருக்கு திடீர்னு அந்த டைமில் மயக்கம் வந்துருச்சா? பிகாஸ் விநாயகர் இஸ் இன்னும் கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பர்சன். அதே போல் பிரம்மதேவ் சொல்கிறாரு, ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதி ஆதிகோமி சர்வ காரணம் எல்லா காரணம் உத காரணம். யார் சொல்கிறா? பிரம்மா சொல்கிறாரு. ஓகே. அதே போல் பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்கிறாரு, சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு, பரம் பிரம்மா பரந்தாம பவித்ர பரம் பவான் சாப்டர் 10 சொல்கிறாரு. இந்தமாரி நிறைய இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கு. சும்மா நம்ம புரிதா பிரணி வாயில் வடைச்சு விடக்கூடாது.
சும்மா கிருஷ்ணன் கடவுள் கிருஷ்ணன் சொல்லுவது ஏன் கடவுள்னு தெரியணும். அப்போ என்னையா போய் கிளாஸ் கேட்டேன்னு கேட்பாங்க. உண்மையிலேயே கிருஷ்ணன் எழுத விரும்பும். அப்போ என்னையா போய் அண்ணனே கிளாஸ் கேட்குறேனே, இதுவே உனக்கு சொல்ல தெரியலன்னா என்னன்னு கேட்குவாங்க. உண்மையா இல்லையா பரணி? அதனால் ரொம்ப இதாக இருக்கணும் கலியுகத்தில். கேள்வி கேட்பேன், நானே கேள்வி கேட்பேன். ஓகே, அப்போ கிருஷ்ணர் கடவுள், அது ஒரு செயல்களை பரம்புருஷ பகவான் முழுமை கடவுள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்துதான் எல்லா தொல்லைகளையும் துன்பங்களையும் ஆகுவதற்காக மிகச்சிறந்த நோய். ஓகே, இங்கே என்ன சொல்கிறேன்னா எல்லா வகையான என்னது அர்ப்பணிப்பு. ஓகே, இங்கே உங்களுடைய எல்லா வகையான அர்ப்பணிப்புனா வந்து என்ன சொல்லுவாங்க மாதிரி அர்ப்பணிப்பு, sacrifice பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொல்லைகளையும் அது கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் sacrifice என்ன ஆகுதுன்னா உங்களை மொத்த பேங்க் பேலன்ஸு, இபிஎஃப், அப்புறம் சொக்ஸோ, அப்புறம் எல்லா பணத்தையும் எடுத்து வந்து இங்கே அக்கௌண்ட்டில் போட சொல்லல. ஏன்னா எதுன்னு சொன்னாலும் உங்கள் தெளிவாக சொல்கிறதா இருக்குது. ஏன்னா மேலோட்டமாக சொல்லக்கூடாது. இங்கே வந்து அர்ப்பணிப்பு sacrifice பண்ணால் இங்கே என்னத்தை கேட்குறாங்க? இப்போ பகவானுக்கு நீங்கள் sacrifice பண்ணால் என்னத்தை sacrifice பண்ணணும் ப்ரோ? டொனேஷன் இப்போ கட்டுக்கிட்ட பணத்தை நான் கொடுக்குறேன், கட்டுக்கிட்ட பணம் கொடுக்குறேன். ஓகே, டெம்பிள் நல்லா பில்ட் ஆகுது, நல்லா பெருசாக ஆகுது, பணம் நல்லா கஜானா நல்லா சேருது. அது இருந்தால் மட்டும் போதுமா? அது வேணும் தான், பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பணம் மட்டுமே போதுமா பக்தி வாழ்க்கைக்கு? இப்போ sacrifice கொடுக்க கிருஷ்ணர் கொடுக்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சாந்தி வந்தஜி. சேவிஸ் பண்ணணும். அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய நேரம் பகவானுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நான் வந்து டொனேஷன் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சம்பாதிக்கிறதுல அப்படியே ஒரு ஃபுல்லாக அள்ளி கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு கைப்பிடியாச்சும் அள்ளி நீங்கள் பகவானுக்கு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? கிருஷ்ணனுக்கு ஏன் பகவான் சேவை கொடுக்கணும்? அவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எதுக்கு கொடுத்துக்கிட்டு எதுக்கு மதிஜி கொடுக்கணும்? மதிஜி ராதிகா மதிஜி எதுக்காக கடவுள் கொடுக்கணும் மதிஜி? தட் டெம்பிள் ஆல்ரெடி ஸோ மச் மணி ப்ரோ, எதுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு? ஆஃபரிங்கா? இல்லை, என்ன கிடைச்சாலும் எல்லாமே கிருஷ்ணனுக்கு நம்ம எல்லாமே கிடைச்சது கொடுக்குறோம். எதுக்காக நம்ம பணம் டொனேஷன் கொடுக்கணும்? வாய் இல்லை, இன்னைக்கு பப்ளிக்கில் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, நான் தான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் சொல்லி என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, அதுக்காகவா? இல்லைனா வந்து இன்றைக்கி நான் வந்து பிரசாத் என்னோடய ஸ்பான்சரு, என் பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் இவ்வளோ கொடுத்துருங்க பார்த்திருக்கா, அதுக்காகவா? வாய் கம்பல்சரி கொடுக்கணும், ரொம்ப நல்லது. பட் ஏன் கம்பல்சரி? சும்மா விட மாட்டேன் எப்பயுமே. ஏன் வாய் சொல்லுங்கள். ஆனால் அதே இறைவன் கடவுள் வந்து சம்டைம்ஸ் சஃபரிங் கொடுக்கும்போது, கவலை கொடுக்கும்போது, என்னையா உனக்கு இவ்வளோ பண்ணாங்க, நீ விட்டுட்டு போயிடுவாங்கல்லாம் விட போடுவோம். அதே உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். வாய் எதுக்காக கொடுக்கணும் மாதாஜி? இல்லை மாதாஜி, அது அன்சரி இல்லை மாதாஜி. புரிஜா மாதாஜி? கம்பல்சரி பங்கு ஓகே அதெல்லாம், ஆனால் மெயினாக விஷயம் இருக்குது. போச்சு போ, இனிமேல் டெம்பிளுக்கு இங்கே டொனேஷன் வராது, அனுசரி கிடச்சா டொனேஷன் வரும். அதாவது பணம் வந்திருக்குல்ல, மணி இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. மற்றஜி உங்களுக்கு ஆப்போசிட் பேர் என்னது? சரஸ்வதி ஒன்று என்னது? லக்ஷ்மி. கரெக்டா? லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி தேவி வந்து பார்த்திங்கன்னா யாரோடைய ஒய்ஃபு, யாரோடைய மனைவி? நாராயண விஷ்ணுவோட மனைவி. ஓகேவா? பகவான் நாராயணர் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம். ஓகே, ஒரு அங்கம். அப்போ லக்ஷ்மி தேவி அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க? எந்த லோகத்தில் இருக்கிறாங்க? வைகுண்டத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா? வைகுண்டத்தில் இப்போ வந்து நாராயணனுக்கு சேவை செய்கிறாங்க. எந்த லொக்கேஷன்லேருந்து சேவை செய்கிறாங்க? எந்த இடத்துலேருந்து சேவை செய்கிறாங்க? லக்ஷ்மி தேவி எங்கே இருப்பாங்க? விஷ்ணுவை கை போட்டு விஷ்ணு அது மாதிரி இருப்பாங்க. பகவான் திருவடியில் இருப்பாங்க.
அப்போ லக்ஷ்மி தேவி பகவானோட பாதில் சேவை செய்கிறாங்க, கரெக்டாக? அப்போ அந்த லக்ஷ்மி தேவியோட ஒரு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு காசு, டப்பு, மணி எல்லாமே, ஓகேவா? லக்ஷ்மி தேவியோட ஒரு இதுதான் லக்ஷ்மி, கரெக்டு தானே? வீட்டில் லக்ஷ்மி பூஜை தனியாக செய்கிறோம் தானே? விஷ்ணு பூஜை செய்யறது இல்லையா? லக்ஷ்மி பூஜை தானே செய்கிறோம். கணவன் ஹஸ்பண்ட் போயா நம்ம வந்து மனைவி மட்டும் வந்தால் அதானே கேட்குறோம். நம்ம தான் சொல்லிக்க, நம்ம அல்ட்ரா லெஜன் ஆச்சே, சாதாரண லெஜன் இல்லை, நம்ம அல்ட்ரா லெஜன். அப்போ சரி, ஏதோ லக்ஷ்மி வந்து பணம், கரெக்டா? அப்போ நீங்கள் அவங்க வந்து பகவான் சேவை செய்கிறாங்க, அந்த லக்ஷ்மியை தூக்கி நீங்கள் பகவான் உங்களுக்கு கிடைக்கிற காசை நீங்கள் பகவான சேவை கொடுத்தீங்கன்னா, ஓ என்னோட வந்து அந்த என்னோட பக்தர் பகவான் பக்தர் வந்து பகவானுக்கு லக்ஷ்மி கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு சொல்லி அவங்களும் நிறைய கொடுப்பாங்க. கரெக்டாக வந்து இல்லை, கரெக்டாக இல்லையா? பகவான சேவைக்கு லக்ஷ்மியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி இன்னும் நிறைய கொடுப்பாங்க. பிரபுபாது 40 ரூபா வச்சு தான் போனார் அமெரிக்காவுக்கு. எப்படி 108 கோயில் கட்ட முடிஞ்சுச்சு? ஒரு கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு, கல், கான்கிரீட்டு, எவ்வளோ இரும்பு, எத்தனை வேறு பைப்பிங் போடணும், எலக்ட்ரிக் இது பண்ணணும், ஒரு வீடு ரெனோவேஷன் பண்ணும்போது எவ்வளோ வருது, பட்ஜெட் இவ்வளோ போடுவோம், அது போயிடும். இப்போ நாங்கள் ரெனோவேஷன் பண்ணி இப்போ டெம்பிள் ஓப்பன் பண்ண போகிறோம், இவ்வளோ தான் பட்ஜெட் போட்டேன், அது வந்து நிற்கிது, அனுமார் வாழ மாதிரி நீட்டாக போயிடுச்சு, ஒன்றா போயிட்டு இருக்கு. அப்போ அவர் ஒரு 108 டெம்பிளையும் வந்து பிரபுபாத் எப்படி கட்டியிருப்பார்? தட் இஸ் த லக்ஷ்மி. நீங்கள் பகவான் சேவைக்கு கொடுத்தீங்கன்னா அவர் கொடுப்பாங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து அதுதான் வந்து sacrifice, அது ஒன் ஆஃப் த sacrifice தான், ஓகேவா? அந்தமாரி நம்மளோட நேரம், டைம் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்கணும், எல்லாமே நம்ம கொடுக்கணும், ஓகேவா? அடுத்து வந்து இந்தமாரி கொடுத்தா என்ன நடக்கும், ஓகேவா? நம்ம கிருஷ்ண பக்தியில் வந்து பலனை எதிர்பார்க்கறது கிடையாது என்றைக்குமே, ஓகே? பலனை எதிர்பார்க்கறது வந்து கிருஷ்ண பக்தியில் கிடையாது. நம்ம வந்து எல்லாமே நம்ம செய்யணும், எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் டூ சர்வீஸ். அது வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி அவர் பார்த்துக்குவார். நம்ம வந்து இந்த இது திடீர் பாயாசம், திடீர் சாம்பார், திடீர் உப்புமாமே நம்மளுக்கு எல்லாமே திடீர்னு நடக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து இங்கே பகவான் கிருஷ்ணர்கிட்ட அந்த பாட்சா பலிக்காது. புரியுதா பிரபு? கிருஷ்ணர்கிட்ட வந்து அது படிக்காது. நான் போன வாரம் நான் சொன்னேன், நான் அது வந்து பகவான் நம்மளுக்கு எது தேவையோ அதுதான் கட்ட கொடுப்பாரு, ஓகேவா? அப்போ இதுமாரி பகவான் சேவையில் நம்ம வந்தோம், இப்போ செய்கிறோம், நம்ம கொஞ்சம் சேவை செய்கிறோம், வாங்கம்மா வந்து காய்கறி வெட்டுங்க, இந்த மாதிரி சேவை சர்வீஸ் இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து காய்கறி வெட்டுறது, கூட்டுறது, திடீர்னு நீங்கள் வரீங்க டெம்பிள் யாரும் இல்லை, பார்த்தா அந்த குப்பை வந்து நிறைஞ்சு வெளியே போயிருக்கு, அந்த குப்பை சுத்தம் மட்டும் சும்மா சிம்பிளாக நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் கொடுக்கும்போது, எல்லாம் செய்யும் போது என்ன நடக்குன்னு சொல்லி அடுத்த லைன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா தொல்லைகளையும் துன்பங்களையும் அகற்றுவதற்கான மிகச்சிறந்த நோய் தீர்க்கும் முறை என்று கற்றவர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எஸ், நீங்கள் பகவானோடைய எங்கேஜ் ஆக 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 உங்களுடைய தொல்லைகள், சஃபரிங், அப்புறம் வந்து துன்பங்கள், அது சேம்தான், சஃபரிங், மிசரிஸ், இதெல்லாமே உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து அகற்றுறதுக்காக மிகச்சிறந்த ரெமெடி, மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடாது, திடீர் சாம்பார் மாதிரி. புரியுதா பரணி? கை வெட்டிடுச்சு, நாளைக்கு ரெடியாக சரியாயிருமா? அந்த மாதிரி தான். அந்த லாஜிக்கு நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, கடவுள்கிட்டயே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. உடனே எல்லாம் உடனே வந்துடும். மேபி 2 வருஷம் ஆகலாம், மேபி 2 நிமிஷம் ஆகலாம், மேபி 30 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நம்ம கண்டினியூஸாக நம்ம செய்யணும். ஏன் இந்தமாரி வந்து அவர் வந்து இது பண்ணுறாருன்னா, பகவான் கிருஷ்ணரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா வகையான எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். முக்தி முகுத அஞ்சலி, முக்தி தான் நிறைய பேர் தேடுவாங்க. முக்தி, மோட்சம், இந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பகவான் கடவுள் லோகத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் யார் கொடுப்பான்னா, முக்தி முகுத அஞ்சலி. முகுந்தான கிருஷ்ணர், அந்த முக்தியே வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்குது, பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அவர்கிட்ட ஷெல்டர் எடுக்கணும், அவர்கிட்ட அடைக்கலப்படணும். அவர்கிட்ட நம்ம வந்துட்டோம்னா தென் அவர் வந்து எல்லாம் பார்த்துக்குவார், கிருஷ்ணர் பார்த்துக்குவார், ஓகே? இப்போ சில புறபாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பொருளில் வந்து பொப்பட்டில் வந்து அழகாக சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாருன்னா, அங்கீகரிக்கப்பட்ட சரியான அதிகாரியிடம் இருந்து பகவானின் தெய்வீக செயல்களை பற்றி அடக்கமாக கேட்பது தான் முக்திக்கான வழியை திறப்பதற்கு அல்ல, வாழ்வின் எல்லா துன்பங்களையும் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற வழி என்பதை ஸ்ரீ நாரத முனி தமது சொந்த அனுபவத்தில் உணர்ந்தார். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து sacrifice சொன்னல, பகவானுக்கு சேவைக்கு வரணுன்னு, அதில் வந்தால் எல்லா வகையான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், எல்லாமே நடக்கும், ஓகேவா? ஆனால் இதில் வந்து மொதல் ஆக்டிவிட்டி வந்து என்னது, sacrifice பண்ணணும்னு சொல்லலாம். அதில் முதல் ஆக்டிவிட்டி என்னென்னா, கேட்கணும்.
கடவுளை பற்றி பகவானை பற்றி விஷயங்களை ஹரிகதாவை கேட்கணும். கேட்குற பழக்கத்தை நம்ம வந்து வளர்த்துக்கணும். ஏன்னா நான் பலவாடி நான் சொல்லியிருக்கிறேன், எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் நம்ம இந்தியர்கள் மத்தியில் கேட்குற பழக்கமே கிடையாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா உபன்யாசம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஏதோ 1-2 நீங்கள் சொல்லலாம், விரல் விட்டு எண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் டெம்பிளில் உபன்யாசம் கிடையாது. செகண்ட் தேர்ட் அவங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதில்ல. எஸ், சில இடத்துல செய்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்ல. சில இடம் ரொம்ப ரொம்ப வெரி லெஸ் தான். சில இடத்துல சொல்கிறாங்க, சில இடத்துல ஏன் அங்கே செய்கிறாங்க, எதுக்கு அது செய்கிறாங்க, அது என்னத்துக்கு செஞ்சாங்க, அது எதுக்கு வெட்டினாங்க, அதுக்கு எதுக்கு கொளுத்துனாங்க, அது ஏன் அப்படி பண்ணாங்க, எதுவுமே தெரியாது. ஓகே, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா கேட்குற சொல்கிறது குறைஞ்சதுனால கேட்குற பழக்கம் டோட்டலாக முடிஞ்சிச்சு. இதை வந்து இப்போ ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நீங்கள் முந்தி ஒரு 20-30 வருஷம் பின்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கோயிலில் வந்து தேவாரம் கிளாஸ் நடக்கும். அந்த மார்கழி மாதம்னா வந்து தேவாரம் நடக்கும். சில சமயத்தில் வந்து பாட்டு அந்த புக்கில் வந்து பாட்டெலாம் எழுதிச்சு பாட்டெலாம் பாடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் முந்தி அங்கே எங்கள் இடத்துல இருக்கும்போது நாங்கள் செஞ்சுருக்கோம். முருகர் பாட்டு, அம்பாள் பாட்டு, அப்புறம் வந்து விநாயகர் பாட்டு, ஒரு டோலாக் வச்சுக்குவாங்க, ஒரு ஒரு இது இருக்கும். உண்மையில் உஷா மாதாஜி வச்சுட்டு வந்து ஒன்று பாட்டு பாடுவாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குறது. அப்போ சின்னோண்ட கதைகள் பேசுவாங்க. அதோடு முடிஞ்சு. அப்போ ரொம்ப பெரிய பிரசாதம் கிடையாது. ஒரு பீஹோனு, ஒரு வந்து ஒரு முடிச்சு, ஒரு நெஸ்கேஃபே, இல்லைன்னா வந்து ஒரு லப்பான் தே முடிச்சு. அவ்வளோதான். இது யாருக்கு எக்ஸ்பிளைன் உண்மையா இல்லையா? கிருஷ்ண நான் போய் சொல்கிறேன்னா இல்லையா? உண்மைதான். இதான் பேசிக் அப்போ. ஆனால் இப்போ அதுவும் கிடையாது. முந்தைய மார்கழி மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எஸ்டேட்டில் இல்லை அட்லீஸ்ட் தாமல் நிறையா தமிழ் இருக்கிற இடத்துல, இந்தியன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராமர் பஜனை எடுப்பாங்க. இப்போ வந்து அதுவும் கிடையாது. ஓ மார்கழியா, ஓ அப்படியா. அப்போ வந்து என்னென்னா கேட்குற பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கேட்குற பழக்கம் குறைஞ்சது என்ன நடக்குன்னா, இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு 20-30 வருஷம் சென்று ரொம்ப மிகப்பெரிய வந்து கல்ச்சர்ஸ் வைஸாக சரி, நம்ம நாலேஜ் வைஸாகவும் சரி, வேறு நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வைஸாக சரி, ரொம்ப டவுன் ஆயிடுவோம். ஓகே, ரொம்ப டவுன் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன பையன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், பேரண்ட்ஸ் கிட்டே நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற கரண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இதில் கேள்வி கேட்குறான். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னது தெரில, இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க தெரிலையோ இல்லை இது வேறு எதுவும் தவறாக பதில் சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு புரியாமல் போகும்போது என்ன ஆகுனா, அடுத்து அந்த ஜெனரேஷன் என்ன ஆகுனா நம்பிக்கை இல்லாமல் போகும். ஓகே, நம்பிக்கை இல்லாமல் போகும்போது என்ன நடக்குன்னா, அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து வந்து கொஞ்சம் போய் ஒன்று நாஸ்திகனாக ஆயிடுவாங்க, இல்லைனா அவங்க வந்து வேற ஒரு மதத்தை கொண்டு பண்ணிடுவாங்க, இல்லைனா சொந்த மதத்தை வந்து கொண்டே பண்ணி பேசுவாங்க. இதுதான் நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆன்லைனில் சண்டை போட்டுருப்போம். ஓகேவா? ஒரு வாரம் சண்டை போடுவோம், ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிச்சின்னு சொல்லி நம்ம பெருமையாக பேசிக்குவோம். இப்போ நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சிவலிங்கம்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்துச்சுல, சிவலிங்கம் அது வந்து வேற ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஓகேவா? நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேட்டது அந்த இதெல்லாம் சிவலிங்கம் பற்றி பேசுறது ஒரு தவறு தான். பட் வந்து அவர் ஒரு கேள்வி எழுப்பின உடனே தான் எங்கெங்கே உள்ள சிவபுராணம், மாணிக்கவாசகர் எழுதின புக்கு எல்லாம் வந்து வெளியே வருது. ஆன்லைனில் இங்கிலீஷ்லேருந்து வருது, மலையாள வருது, தமிழில் வருது, ஆன்லைனில் போட்டு விற்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன ஆகிட்டோம், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வேறு மற்றவங்க கேள்வி கேட்டு அடித்தா தான் நம்ம பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா திருப்பி தூங்கிடுவோம். திருப்பி ஒருத்தன் அடித்தா தான் கேள்வி பார்ப்போம், அப்போ திருப்பி தூங்கிடுவோம். அப்போ வாட் இஸ் த இது மாதாஜி என்ன நடக்க போகுது? தட்ஸ் வாய் நம்ம வந்து நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, கேட்கணும், கடவுளை பற்றி கேட்கணும், கடவுளை பற்றி புரிஞ்சுக்கணும். அந்த பகவானை பற்றி கேட்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே மனசு தூய்மையாகும். ஓகேவா? வந்து நச்தா பிராவித அவதேஷு நித்திய பாகவத சேவியா. பகவானை பற்றி எஸ்பெஷலி பகவான் கிருஷ்ணரை பற்றி பகவானை பற்றி நிறைய கேட்கணும். நீங்கள் பகவானை பற்றி கேட்டுட்டிங்கன்னா இதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெமிகாட்ஸு, விநாயகப்பெருமா, முருகப்பெருமா, நீங்கள் வந்து சிவபெருமா, நீங்கள் எல்லாரும் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா நாலேஜும் வந்து பாகவதில் இருக்குது. இது கடைசி நாலேஜ். வியாசதேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான புராணங்களும் எழுதினார். புராணங்களை வந்து 18 உபன்யாசங்கள் வந்து இது என்னது 108 என்னது உபனிஷா, 108 உபனிஷா,
வேதம், வேதாந்தம், பிரம்மசூத்திரம், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து புராணங்கள், குரும புராணம், மத்ஸ்ய புராணம், வராக புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், எல்லா புராணமும், கருட புராணம் எல்லாத்தையும் வியாசர் எழுதுறாரு. எல்லாத்தையும் எழுதி கடைச்சி கொம்பையில் தான் பாகவதம், இதில் எல்லாத்தையும் உள்ளே போட்டார். திஸ் இஸ் அ அல்டிமேட். இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் அ பாகவத புராணம், இஸ் அ மகா புராணம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட ரெக்கக்னைஸ் பர்சன்கிட்டேருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் படிக்கும் போது சொன்னால் வீட்டில் உட்காந்து படிக்கும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஓகே, அதனால தான் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அது டிவோஷனல் சர்வீஸ், பக்திக்குள்ளே வரணும். இந்த மொத்த பாகவதம் உங்களுக்கு எதுக்குள்ளே கொண்டு போகுதுன்னா நீ பக்திக்குள்ளே வரணும். பக்தினா வந்து என்னதுன்னா நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு பகவானோட என்ஜாய்மெண்ட்டுக்காக சேவை செய்கிறது தான் பக்தி. புரியுதா? பக்தின்னு ரொம்ப சிம்பிள். நம்ம சொந்த இன்பம், சொந்த என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு பகவானுக்காக சேவை செய்கிறது தான் பக்தி. ஆனால் அந்த பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. ஒன்று இருக்குது. சாதனா பக்தி, பாவா பக்தி, பிரேம பக்தி. சாதனா பக்தினா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. புதுசாக வரோம், நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. சாண்டிங் பண்ணுறது. அப்புறம் 4 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறது. 4 பிரின்சிபல்லேருந்து என்னது சத்தியமாக சொல்லுங்க. வாட் இஸ் த 4 ரெகுலர் பிரின்சிபல்? சத்தியமாக சொல்லுங்கள். ஆல்கஹால், வெரி குட். 2வது செகண்ட் மீட் ஈட்டிங். இலிஜி செக்ஸ். ஓகே, ஆண் பெண் தவறாக உறவு இருக்கக்கூடாது. தென் நம்பர் 4 கேம்லிங் கூடாது. இஸ் த பேசிக். இந்த 4 விஷயம் வந்து பேசிக். ஓகேவா? இதில் சைவமாக சாப்பிடக்கூடாது, அசைவமாக சாப்பிடக்கூடாது சொன்னோன்னு தான் பெரிய பிரச்சனையே ஆகுது. ஓகேவா? அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. மற்றபடி பிரபு இதெல்லாம் இல்லைன்னா நான் நார்மலாக எப்போயும் அரிகேஷன் ஆகிருப்பேன். அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ப்ரோ only is the big barricade to me பிரபு is the meat eating பிரபு. இல்லைன்னா ஐ எம் த டாப் 1. அதாவது வந்து என்னதுன்னா சைவம் சாப்பிட்றது சைவமாக இருக்கணும்னு சொல்லி அரிகேஷன்லாம் சொல்லலை. ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் சொல்லப்பட்டிருக்கு. புத்திசம் சொல்லப்பட்டிருக்கு, ஜெயினிசம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா, வெளிநாட்டில் போனீங்கன்னா எந்த சைவம் வேணும் எதை டிக் பண்ணுறீங்க? அரிகேஷனாக போட்டிருக்கோங்க. அங்கே என்ன இருக்கும்? இல்லை எந்த ஒரு ரிலீஜன் பேர் போட்டிருப்பாங்க. என்னது? இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னா வந்து ஃப்ளைட்டில் போகும்போது ஜெயினிசம் அவங்க பேர் வச்சு நம்ம சைவமாக சாப்பிட முடியுது. இப்போ அங்கே அரிகேஷன் கூட இருக்காது. இப்போ ஜெயினிசம் சைவமாக இருக்குது. இப்போ சைனீஸ் கூட சைவமாக இருக்காங்க. இந்தமாதிரி சைவம் என்றது வந்து பார்த்திங்கன்னா வரணும். இப்போ நம்ம கூட பாருங்கள், இப்போ திடீர்னு ஐயப்ப மாலை போட்டால் ஏன் சைவமாக மாறுறோம்? அம்பாளுக்கு வந்து திருவிழா வந்து ஏன் சைவமாக மாறுறோம்? யார் சொல்லி கொடுத்தா? சாந்தி மாதாஜி. எப்படி ஆட்டோமேட்டிக்காக போய் சாப்பாடை மாற்றணும்னு சொல்லி அந்த நாலேஜ் எங்கேருந்து வருது? சரஸ்வதி மாதாஜி, ராதிகா மாதாஜி. ஏன் சாப்பாடு மாற்றணும்? இப்போ முருகருக்கு வேல் குத்து போகிறோம், ஏன் சாப்பாடு மாற்றணும்னு சொல்லி அது ஏன் அது ஏன் அங்கே ஆரம்பிக்குது? நம்ம ஃபுட் இஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் ஃபுட்டை மாற்றினா தான் நான் சாத்விக் ஃபுட்டுக்கு வந்தால் தான் நான் அங்கே கடலுக்குள்ள போக முடியும். அது வந்து பேசிக் நாலேஜ் நம்ம யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அப்போ அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க. சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு, திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம சாஸ்திர திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்கம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து இது மட்டுமே நான் வந்து ஒரு நிறையா எல்லா ரிலிஜன்லேயும் உள்ள எவிடன்ஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட இதில் யாருமே என்கிட்ட ஃபைட் பண்ணவே முடியாது. மொத்த ரிலிஜனும் புக்கு கோட் பண்ணி என்ன ஸ்லோகம் அது முதல்ல நான் வச்சுருக்கிறேன். அப்போ 2015 எடுத்து வச்சுது. ஏன்னா திடீர்னு நம்ம மேலே புல்லட் போட்டாங்கன்னா மாதாஜி அதுமாரி. அதனால் வந்து நீங்கள் இஸ்லாமு, பஹாயி, அப்புறம் வேறு என்ன ஜெயினிசம், எந்த ரிலிஜன்லையும் போட்டுறதை வச்சுருக்கிறேன். அப்போ மேல் விஷயம் வந்து என்னென்னா நம்ம வந்து 4 ரெகுலர் பிரின்சிபல் சாண்டிங் இஸ் இது வந்து சாதனா பக்தி. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. டெம்பிளுக்கு வரணும், கதையை கேட்கணும், ஹரிக்கதை கேட்கணும், இது சாதனா பக்தி, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. அப்புறம் அதை ஒழுங்காக செஞ்சால் தான் பாவ பக்திக்குள்ளே போகும். இப்போ அந்த பக்திக்குள்ளே கொண்டு வரது தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாகவதம் நம்மளுக்கு பண்ணுது. பக்தர்கள் அசோசியேஷன் அதுக்காக தான். நம்ம பக்திக்குள்ளே வந்தால் தான் நம்ம ஆத்மா நம்ம வந்து பகவானுக்கிட்ட திருப்பி போக முடியும். நம்ம ஆத்மாவோட உண்மையான ஆக்டிவிட்டி வந்து என்னது பரணி?
ஜீவேர சொரூபாய் நித்தியர கிருஷ்ணடா. நம்ம எல்லாம் பகவானோட சேவகன். நம்ம பகவானை சேவிட்டு பகவானை சேவை செய்கிறோம். நம்ம வந்து ஏன் கஷ்டப்படுறோன்னா, கடவுளை மறந்து நம்ம இங்கே கீழே இருக்கிறனால கஷ்டப்படுறோம். நீங்கள் என்ன மாதிரியான நீங்கள் எலோன் மஸ்கோவே வந்து 4 எலோன் மஸ்கோ வந்து உங்களுக்கு எல்லா வகையான உங்களுக்கு ஃபெசிலிட்டி செஞ்சு வச்சாலும், எவ்வளோ வகையான சயின்டிஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சு வச்சாலும், சாவை தடுக்க முடியுமா? சாவை தடுக்கவே முடியாது. எதுவுமே இது செய்ய முடியாது. நீங்கள் பக்கத்து பிளானெட்டில் கூட போய் வாழலாம். ஆனால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வாங்க கிளம்பலாம் சொல்லிடுவாங்க. செத்து தான் ஒரு வழி இல்லை நம்மளுக்கு. அதனால் வந்து பக்தி இஸ் த பெஸ்ட் ரெமிடி. அந்த பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சாதனை பற்றி பேசியிருக்கேன். ஒரு வகையில் நிறைய பேசியிருக்கேன். இன்றைக்கி நான் எதை பற்றி நான் பேசலான்னுக்குன்னா, பக்தி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய அங்கங்கள் இருக்குது, நிறைய லிம்ஸ் இருக்குது. டோட்டலாக எத்தனை லிம்ஸ், டோட்டலாக எத்தனை அங்கங்கள், பக்தி எத்தனை அங்கம் இருக்குது? கமலா காந்தா பிரபு, டோட்டல் பக்தி ஹவு மணி பிரபு பக்தி லிம்ஸ்? சேம் மாதிரி நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஒரு நாள் சொன்னேன். அந்த ஒரு நாள் தான் இந்த நாள். டோட்டல் எத்தனை பக்தி அங்கம் இருக்கு மாதிரி? 4. ஓகே, 5 வேற 4 சொன்னீங்களா ப்ரோ? அது கூட ஒரு 60 சேர்த்துக்குங்க, 60 சேர்த்துக்குங்க. மொத்தம் 64 பக்தி அங்கங்களுக்கு. ஓகேவா? 64 பக்தி லிம்ஸ், 64 விஷயங்களுக்கு. இதெல்லாம் வந்து பக்தியில் நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா? நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஓகேவா? இந்த 64 வந்து இவன் சும்மா எங்கேருந்து எடுத்துருந்துருக்கான். அவன் அது 75 இருந்திருக்கும், இல்லை 100 இருந்திருக்கும். 64 இங்கேருந்து உருட்டு வந்திருக்கான். ஏன் சார் மதிஜி? இது வந்து சில பக்தி வினோத் தாக்கூர் ஜஸ்ட் அவர் சில பக்தி வினோத் தாக்கூர் இங்கே எங்கே இருக்கிறாங்க? பரணி, இங்கே பக்தி வினோத் தாக்கூர் எங்கே இருக்கிறாங்க? யார் பக்தி வினோத் தாக்கூர்? எத்தனாவது பிரபு? எங்கே 2வது? இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து 2வதா, ரைட்டில் 2வதா? லெஃப்டில் 2வதா? டீலா நோ டீலா ப்ரோ? யார் பக்தி வினோத் தாக்கூர் ப்ரோ? 2வது. எந்த 2வது? ஃப்ரம் ரைட்டா? ஈசா அவர் நம்ம குரு பரம்பரா. நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 இயர்ஸ்க்கு மேலே, 120 வயசுக்கிட்ட அவர் வந்து கட்டச்சுக்கு ஃபுல்லாக வந்து நாமஜம் பண்ணியிருந்தார். அவர் தான் வந்து இப்போ நம்ம போகிறோம் மாயாப்பூர்லாம் போகிறோமே, மாயாப்பூர் அங்கெல்லாம் போகிறோம்ல, அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சி கொடுத்ததே ஜெகநாத் பாபாஜி மகாராஜ் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலா பக்தி வினோத் தாக்கூர், ஜெகநாத் பாபாஜி மகாராஜோட சிக்ஷா குரு. இவரோட சிக்ஷா குரு தான் ஜெகநாத் பாபாஜி மகாராஜ். தீட்சா குருல சிக்ஷா குருனா அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் அவர் அசோசியேட் பண்ணுவது தான் பக்தி வினோத் தாக்கூர். அவர் தான் பக்தி வினோத் தாக்கூர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சில பக்தி சீதாசாரி தாக்கூர் இருக்கிறால, கடைசியில் இருக்கிறால அவர் தான் சில பக்தி சீதாசாரி தாக்கூர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரோபாதர் குருநாதர். அவரோட அப்பா தான் வந்து சில பக்தி வினோத் தாக்கூர். இஸ் த மேஜிஸ்ட்ரேட். அவர் வந்து மிகப்பெரிய வந்து ஜட்ஜ் அந்த காலகட்டத்தில். ஓகே, இப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் கௌரவ தாஸ் பாபாஜி மகாராஜ். ஓகே, பக்தி வினோத் தாக்கூர் தான் அவர் எழுதுன நிறையா மெசேஜ் தான் நம்ம வந்து இப்போ சாஸ்திரத்தில் படிக்கிறோம். ஓகேவா? இப்போ அவர் அமிர்த பிரவாஹா பாஷ்யா அப்படி சொல்லக்கூடிய அதுலேருந்து எடுத்து சைத்தன்ய சரிதாமத்திலேருந்து எடுத்திருக்காரு. சைத்தன்ய சரிதாமத்தில் அதில் இருக்குது. அதில் வந்து இது வந்து ஏற்கனவே ரூப கோஸ்வாமி சொல்லிக்கிறார். ரூப கோஸ்வாமி நம்மள ஆச்சாரியா, அந்த ஃபோட்டோ உள்ளே இருக்கும். ஓகேவா? அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க பக்தி வந்து பார்த்திங்கன்னா 64 அங்கங்கள் இருக்குது. ஓகேவா? நம்பர் 1 பரணி சொல்லுங்கள். நான் சொல்லவே இல்லை, நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க பாருங்க. அதாவது வந்து டேக்கிங் ஷெல்டர் ஆஃப் ஸ்ரீ குருவோடைய திருவடி பாதத்தில் நம்ம வந்து எப்போவுமே அவங்களுடைய திருவடி பாதத்தை அவங்களுடைய ஷெல்டரில் நம்ம இருக்கணும். திருவடி பாதத்தில் அவருடைய லோட்டஸ் ஃபீட் அவங்களுடைய ஷெல்டரில் இருக்கணும்னா என்னது? குருவோடைய விக்கிரகத்துக்கு கீழே ஒரு பெரிய தெண்டு போட்டு கீழே உட்காந்துருக்குதா? ஷெல்டர் என்ன சொல்லணும் பிரபு? இல்லைன்னா காமெண்ட்லாம் கேட்குறாங்க என்னைய, ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஷெல்டர் குருவோடைய அடைக்காலத்தில் இருக்கணும். குருவோட லோட்டஸ் ஃபீட் பிடிச்சிக்கணும். எப்படி மதிச்சு பிரபு அதை விக்கிரகத்தை வாங்கிட்டு போயிட்டு ஃபுல்லாக அவர் கட்டி நம்ம இடுப்பில் கட்டி வச்சுக்கிட்டு, ஏன் மதிச்சு அந்த காலத்தில் எஸ்டேட்டில் வந்து பேபி பின்னாடி கட்டி வச்சுருப்பாங்க சொல்லுவாங்க. அதுமாரி ஃபுல்லாக குருவோட விக்கிரகத்தை கட்டி வச்சுக்கலாமா? குருவோடைய லோட்டஸ் ஃபீட்டை பிடிச்சிக்கணும். அவர்கிட்ட ஷெல்டர் வாங்கினா என்னது? சொல்லுங்க மதிச்சு, நீங்கள் சொல்லுங்க மதிச்சு, நீங்கள்
அதான் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்கிறத கேட்குறது, அதுதான் வந்து லோட்டஸ் அவங்க இது பண்ணிக்க அதுதான். ஓகேவா, புரிந்ததா? ஓகே. ரெண்டாவது அக்செப்டிங் இனிஷியேஷன், தீக்ஷா. இப்போ உள்ளுக்குள்ளே வரோம், நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஓகே, கொஞ்ச நாள் போகுது, ஆனால் தீட்சைக்குள்ளே வரணும். தீட்சைன்னா வந்து என்னது? தீட்சைலாம் எடுத்தா பிரபு மண்டை கழுவிடுவாங்க பிரபு. அப்படியா பிரபு? கேட்டிருக்காங்க பிரபு. நான் சொல்கிறேன், நான் எப்பவுமே ஓப்பனாக பேசுறது தான். ஓட்டா உள்ளே மாற்றி விட்டுருவாங்க, வெளியாக முடியாது. தீட்சை, வாட் இஸ் தீட்சை? வாட் இஸ் இனிஷியேஷன்? சொல்லுங்க பிரபு, ட்ரை பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல். All the sinful activities மாதிரி. எஸ், குரு வந்து எதுக்காக நம்ம எடுக்கணும்னா, நம்ம எல்லா வகையான பாவங்களையும் வந்து என் பொண்டாட்டியோ இல்லை ஹஸ்பண்ட் புருஷனோ என் பிள்ளைங்களோ யாரும் நம்ம பாவத்தை இருக்க மாட்டாங்க, அழுவாங்களே தவிர யாரும் வந்து எரிக்கும்போது கூட சேர்ந்து படுத்துக்கிட்டு எரிஞ்சு போகிறவங்க இருக்கிறாங்களா? அழுவரோடு நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். அதோடு நாங்கள் 30 நாள் சேர்ந்து நாங்கள் வந்து ககரமாக செய்வோம். அப்புறம் வருஷம் நாங்கள் திதி செஞ்சுருவோம். கூட வந்துலாம் இப்போ கிடையாது. ஓகேவா? ஆனால் அதே போல் நம்மளோட ஃபேமிலி மெம்பர் கூட நம்மளோட பாவத்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளோட மொத்த பாவத்தையும் இந்த பிரிவில் மட்டும் இல்லை, எல்லா பிரிவில் செய்த பாவத்தையும் பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ணா பிரசாத பாய பக்தி லதா பிஜா, நம்மளோட எல்லா வகையான பாவத்தையும் எடுக்கக்கூடியவங்க குரு தான். எல்லா பாவத்தையும் எடுப்பார். எடுத்துகிட்டு நம்மளுக்கு பக்தி என்ற விதை கொடுப்பாரு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புதுசாக பேர் கொடுத்து, நீ இன்னிலேருந்து ஜபம் பண்ணி 4 கோட்பாடை கடைப்பிடி, இதேன்னு தப்பு செய்யாத. நீ வாழ்க்கையில் பல இடத்துல வந்து தடுமாறி நிறைய இடத்துல அடி வாங்கியாச்சு, இன்னிலேருந்து இதெல்லாம் போதும், ஓகே, இனியிலேருந்து நீ உருப்படுற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தீட்சை அது கொடுக்குறாரு. உங்களுக்கு பேர் கொடுத்து உங்களுக்கு பக்தியை கொடுக்குறாரு. அந்த விதையை கொடுப்பாரு. விதைனா வந்து புதுசாக ஒரு பாசில் போட்டு ஒரு விதையை, அந்த விதை இல்லை, அது உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பக்தி என்ற விதையை கொடுப்பாரு. அதை சாண்டிங் பண்ண தான் தண்ணி ஊற்றுறது. அப்போ தண்ணி வந்து நம்ம வந்து அந்த வாட்டரை வந்து நம்ம இப்போ இது பண்ணும்போது தென் அந்த நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து எல்லா வகை இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஓகேவா? குரு எடுத்துக்கணும். அது வந்து பக்தியில் 2வது அங்கம். 3வது சர்விங் ஸ்ரீ குரு. குருக்கு சேவை செய்கிறது. குருக்கு சேவை செய்யறது எப்படி பிரபு? குருக்கு சேவை செய்யறது எப்படி? குரு சேவை செய்யறது என்னது? கமலகாந்தா பிரபு பர்சனலியா? திடீர்னு அவர் பார்த்தா அவர் ஆப்பிரிக்காவில் வைப்பார், அமெரிக்காவில் வைப்பார், ஏன் பிரபு? கரெக்டா இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி? ஹவ் பிரபு? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பிரபு. அதாவது வந்து என்னன்னா, குரு வந்து 2 வகையான சேவை இருக்குது. வப்பு சேவா, எனக்கு வாணிய சேவா. வப்பு சேவானா அவருக்கு பர்சனலாக சேவை செய்யுது. அவருக்கு வந்து ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது, அவருக்கு வந்து குளிக்கிறது ரெடி பண்ணி வைக்கிறது, அவருக்கு சுடு தண்ணி எடுத்து வைக்கிறது, அவருக்கு சமைச்சு வைக்கிறது, இதெல்லாம் வப்பு சேவா. இது எல்லாரும் கிடைக்குமா? வப்பு சேவா. வப்பு சேவா. குருக்கு டைரக்டாக சேவை செய்கிறது எல்லாரும் கிடைக்குமா? கிடைக்காது. சமயத்தில் அவங்க வந்து வெளில இருப்பாங்க, சில குரு வந்து மறைஞ்சிருக்கலாம். அப்போ வந்து வப்பு சேவா கிடச்சிச்சுன்னா செய்யலாம். கிடைக்கலனா 2வது தான் வந்து என்னென்னா வாணி சேவா. வாணி சேவானா குரு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவே மிகப்பெரிய சேவை. பிறகு அதெல்லாம் ஓகே ஆகிட்டுமா, அப்போ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் வாங்க வந்து சாண்டிங் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்குங்க. நம்ம வந்து நம்மளுடைய பாணியில் நம்ம நிறைய போட்டுக்கணும். அப்போ தான் அள்ளி கொடுக்க முடியும். நம்மளே இங்கே வந்து கோசமாக இருந்துச்சு எப்படி கொடுப்பீங்க? அவங்க நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ நம்மளும் சேர்ந்து இங்கேருந்து அவங்களோட சேர்ந்து ஓடி போயிடுவோம். அதனால் வந்து நம்ம அதாவது குருபாதை வந்து நேற்றா ஒரு கோட்ஸில் இன்றைக்கி போட்டதில்லை. குருபாதை ஒரு வீடியோவில் சொல்கிறேன், 1 minute வீடியோவில். ஃபர்ஸ்ட் யூ சேவ் யுவர் செல்ஃப். ஒன்றையும் காப்பாற்றிக்கோ. அதாவது என்னென்னா சாண்டிங் பண்ணி பக்தி பண்ணி ஒன்றையும் காப்பாற்றிக்கோ. அப்புறம் நீங்கள் மற்றவனை காப்பாற்றலாம். அப்போ அதே போல் தான் வந்து சர்வ் ஸ்ரீ குருனா வந்து என்னென்னா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது, அவர் சொல்கிறத கேட்குறது. ஓகே. நம்பர் 4 ஆஸ்கிங் அண்ட் லேர்னிங் அபவுட் த ட்ரூத் ரிலீஜன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம், உண்மையான விஷயங்களை கேள்வி கேட்டு கற்றுக்கணும். உண்மையான விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். புக்கில் அப்படி தான் போட்டிருக்குது, அந்த காலத்தில் அதுன்னு புக்கு.
இப்போ உள்ளது முடியுமா? அப்படி சொல்கிறது இல்லை. ஆமாம், புரோபாதில் 1970s சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம டெக்னாலஜி காலத்தில் முடியுமா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அது தவறு, இஸ் ஆஃபென்ஸ். ஓகேவா? சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். உண்மையான விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அதை கேட்டுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ என்ன வேணும்னு சொல்லி, அப்போ நான் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம், அப்படி கிடையாது. ஓகேவா? பண்ணுறதுனா பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஒரு 4-5 பிரிவு திரும்பி பிறந்து வரணும். அது என்ன பண்ணுறது? என்ன பொருள் சொல்கிறீங்க? பண்ணுறது தான் பண்ணலாம். யாரையும் கட்டி போடல. யாருக்கும் சுதந்திரம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. யார் என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்கிறத வந்து பகவான் சொல்லிட்டாரு, குரு சொல்லிட்டாரு, புக்கு சொல்லிடுச்சு. நம்மளும் உபன்யாசம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட தான். அதனால தான் உண்மையான விஷயம் கேட்க கற்றுக்கணும். உண்மையான ட்ரூத்தை வந்து நம்ம தெரிஞ்சு கற்றுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் த சாது. ஓகே, பக்தர்களோட வழியை வந்து பின்பற்றணும். பக்தர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, வைஷ்ணவர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்றுத்துக்குள்ளேயே ஒரு விஷயங்களுக்கு சில பேர் வந்து பக்தர்கள் நம்ம நினச்சி ஃபாலோ பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ஃபாலோ த சாதுஸ் பாத்னு போட்டிருக்கு. பக்தர்களுடைய வழியை பின்பற்றுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. பிரபு, நான் அவரை வந்து ஃபாலோ பண்ண சொன்னீங்கன்னா அவர் பாட்டுன்னு ஃபாலோ பண்ணினா அப்புறம் அவர் வேறு தப்பு சொல்லி கொடுக்குறாரு. அவர் பார்த்தா கிடச்சா பார்த்து அவரே வந்து வரதில்லை, அவரே சாண்டி பண்ணலாமல் இருக்காரு பிரபு. அப்போ நான் எப்படி பிரபு? அதெல்லாம் நானும் வரல. இருக்குது, கேசஸ் இருக்குது. உண்மையா இல்லையா ராதிகா மாதாஜி? கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணணும் சொல்லி அந்த சாதுனா வந்து யார்? எவ்வளோ அடித்தா தாங்குவாங்க? அதான் சாதுவா? சாது மீன்ஸ் வாட் இஸ் அ சாது பிரபு? சாதுனா இஸ் அ டிவோட்டி, பக்தர். பக்தர்களில் வந்து 3 வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. கனிஷ்டா அதிகாரி, த பிகினிங் ஸ்டார்டிங்கில் உள்ளவங்க. மத்தியம அதிகாரி, த மிடில் ஒன். தென் உத்தம அதிகாரி, டாப் மோஸ்ட் ஒன். இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. அப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுற போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஏடிஎம்மில் காசு போட போகிறோம், அக்கௌண்ட் நம்பர் மே பேங்கில் இருக்குது. நான் போய் ஆன்லைனில் போக முடியுமா? தெரியணும் நம்மளுக்கு. எந்த பேங்கில் காசு போகணும், எங்கே இருக்கணும் நம்மளுக்கு தெரியணும். அதெல்லாம் கரெக்டாக விவரமாக இருக்கிறோம். அதனால் பக்தியில் வந்து இல்லை அப்புறம் நீங்கள் அவர் ஃபாலோ பண்ண சொன்னீங்க, அவர் ஃபாலோ பண்ணால் அவரே பண்ணுறதில்ல. அப்போ நானும் விட்டுட்டு போயிட்டேன். அதாவது நம்ம வந்து எப்பப்பெல்லாம் வந்து கேப் கிடைக்க விட்டுட்டு ஓடலாம் பார்க்கக்கூடாது. இருக்குது இந்த கிருஷ்ண பக்தியை எப்படி ஒரு காரணம் தேடி இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு காரணம் கிடச்சிச்சு, அந்த காரணத்தை அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் இதனால தான் நான் வரல. இதில் யாருக்கு வந்து லாஸ் மாதாஜி? ஸ்னேகா மாதாஜி சொல்லுங்கள், யாருக்கு லாஸ்? ஓன் செல், நம்மளுக்கு தான் லாஸு. கிருஷ்ணன் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேவா? இதுக்கு வந்தால் நீங்கள் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்மு. வைகுண்டத்துக்கு பகவான் நமக்கு போயிடலாம். அழகாக நீங்கள் ஜெபம் பண்ணால், அழகாக சேவை செஞ்சா. ஆனால் நம்ம தான் பண்ண மாட்டோமே. ஆனால் நம்ம மற்றவங்க தப்பு பண்ணும்போது நம்மளுக்கு கோபம் வருது. நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கோபம் மாட்டேது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் டீச்சர் எடுத்துக்கங்க. அவங்க எல்லோரும் சைலண்ட்னு சொல்லுவாங்க, அடங்க மாட்டான். மேத்ஸில் எடுத்து அடிப்பாங்க, அப்போ தான் கொஞ்சம் அடங்கும். ஆனால் நம்ம வந்து வீட்டில் சைலண்ட்டாக இருக்க மாட்டோம். இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, வைஷ்ணவர் சாதுவை ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கணும். கேட்குறது பழக்கத்தை வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். சரி, டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 2-3 சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்குவோம். பேலன்ஸை வந்து நம்ம அடுத்த இதில் நம்ம சும்மா பண்ணலாம். நான் இப்போ எத்தனை சொல்லிட்டேன் மாதாஜி? ஸ்னேகா மாதாஜி 5 சொல்லிட்டேனா? 6வது பார்த்திங்கன்னா நல்ல விஷயம். 6வது sacrifice own enjoyment out of the love for Krishna. அதாவது சொந்த இன்பத்தை தியாகம் செய்து, யாருக்காக? பகவானுக்காக நம்ம தியாகம் செய்யணும். நம்ம இப்போ எப்படி பிரபு சொந்த இன்பத்தை, சொந்த என்ஜாய்மெண்ட்டை நம்ம வந்து sacrifice பண்ணணும்னா, கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்கணும். எப்படி கவலை ட்ரை பண்ணுறீங்களா? சொந்த ஓன் என்ஜாய்மெண்ட்டை கிவ் அப் பண்ணணும். கிருஷ்ண என்ஜாய்க்காக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். ஆத்மேந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ணரிந்திய பிரீத்தி வஞ்சா தாரே போலே பிரேமா. அதாவது ஆத்மேந்திரியானா சொந்தத்துக்காக நம்ம என்ஜாய் பண்ணுறது, அது காமம். ஓகே, மலையில் வந்து என்ன பண்ணுது? மலையில் சரி, ஓகே. நம்ம சொந்தத்துக்காக செய்கிறது அது காமா. ஆனால் பகவானுக்கு செய்கிறது அது வந்து பிரேமா. இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, 6வது லிம்ஸ் வந்து 6வது விஷயம் என்னன்னா,
சொந்த என்ஜாய்மெண்ட்டை வந்து இது பண்ணிட்டு பகவானுக்காக நீங்கள் வந்து அந்த லவ்விங் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி? எது கிருஷ்ணனுக்கு விட நம்ம எடுத்துக்கணும், எது அவங்க பிடிக்கும் விட்டுட்டோம். வேறு மாதாஜி உஷா மாதாஜி மேபி விட்டுட்டு மனசு போகாத. அடுத்த எபிசோடு இப்போ என்னது இப்போ மெட்டிவல் வச்சுக்கங்களேன், மெட்டிவல் ட்ராமா, மெட்டிவல் ஆல்ரெடி பழைய ட்ராமா. ஐயோ அடுத்த எபிசோட் என்ன செய்ய, எப்படி மனசு விடும்? எப்படி வேறு சொந்த என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டு எப்படி பகவான் சேவைக்கு இது பண்ணுறது? எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்துச்சு? புரிவோம். ஓகே 4 பிரின்சிபலை வந்து முதல் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஆனால் இப்போ எப்படி இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ்க்கெலாம் வரணும். ஓகே, தென் சொல்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்களை சாஸ்திரத்தை சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ. நல்லா ஜாமிச்சிங்க. ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். நீங்கள் சின்சியராக நீங்கள் கேட்குறீங்க, சின்சியராக வரீங்க, நான் வந்து ஏதோ பக்தியில் வந்து இந்த பெரிய இந்த லைஃப்பை வந்து நான் நல்லபடியாக யூஸ் பண்ணி நான் பகவானுக்கு போயிடணும், இந்த லைஃப் இதோடு இந்த சாப்டர் இதோடு க்ளோஸ் பண்ணணும். ஸோ மச் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி கட்டிதே செய்யணும். யார் சொல்லியிருக்கா மாதாஜி? சாஸ்திரி மாதாஜி யார் சொல்லியிருக்கா மாதாஜி? பகவானுக்கு சம்மந்தம் இல்லை ஸ்லோகத்துக்கு. யார் சொல்லியிருக்கா? சங்கராச்சாரியா யார் மாதாஜி? சிவபெருமான். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். ஸோ மாற்றி பர்த் டெத் எடுத்தாச்சு. இந்த லைஃப்பை நம்ம இதோடு நம்ம முடிச்சிடணும். இதோட பகவானுக்கு அதான் சிவபெருமான் பாட்டு இருக்காரு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூட மாதிரி. ஜஸ்ட் ஸ்டார்ட் த கோவிந்தன் நாம். ஓகேவா? அப்போ நான் இது என்ன சொன்ன போது எதுக்கிட்ட ஓன் என்ஜாய்மெண்ட். சொந்த என்ஜாய்மெண்ட் எப்படின்னா வந்து நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்கள் சின்சியராக கேட்டிங்கன்னா, ஒரு வேளை உபன்யாசம் கொடுக்குறவர் கோளாறாக இருந்தாருன்னா, ஒரு உபன்யாசம் கொடுக்குறது கோளாறாக இருந்தார், இல்லை தவறாக சொல்கிறாருன்னா, அந்த உண்மையான விஷயத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பகவான் வந்து சேர்த்துருவார். மேபி ஒரு புக்கு படிக்கும் போதையோ, இல்லை சம் லெக்சர் கேட்கும் போதையோ, இல்லை சம்திங் எங்காச்சும் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் விஷயம் கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு எவிடன்ஸும் கொடுத்துருவாரு. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவார், இதுதான் உண்மை, அவன் சொன்னது வந்து பொய். எப்போ நம்ம சின்சியராக இருந்தால், நம்மளே வந்து ஏமாத்துகிற மாதிரி நம்ம இருந்தோம்னா பகவான் நம்மளை ஏமாற்றுவார். தட்ஸ் அ மெயின் பாயிண்ட். அப்போ வந்து என்னென்னா, நம்ம ஓன் என்ஜாய்மெண்ட் விடணும்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறத வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறது தான் வந்து என்னென்னா, உடனே எல்லாமே விட முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம மனசுக்குள்ளே நம்ம அந்த ஆசைகள், இந்த என்ஜாய்மெண்ட்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? பன்னீர்செல்வம் பிரபு, நம்மளோட ஆசைகள், நம்மளோட என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது? இதெல்லாம் நமக்குள்ளே எங்கே இருக்குது என்ஜாய்மெண்ட்லாம்? நாக்கலையா? மனசில் இருக்குது. இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரு. இங்கே இருந்தால் வந்து ஒன்று ஒன்றா போவோம். திடீர்னு நல்லா இருப்போம், சிஸ்டமில் அம்பியுமே இருப்போம், சில அன்னினா மாறும், எல்லாமே மாறும். நம்ம எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த மனசை வந்து வந்து டிட்டர்ஜென்ட்டு, டெத்தோலு, குளோரக்ஸு இதெல்லாம் ஊற்றி சுத்தமாக கழுவி எடுக்கணும். அதுக்கு முதல் விஷயம் வந்து என்னென்னா சாண்டிங். ஓகேவா? சாண்டிங்கும் பண்ணுறது. ரெண்டாவது கிளாஸ் கேட்குறது, ஸ்ரவணம் அண்ட் கீர்த்தனம். சிரவணம் கேட்குறது அண்ட் கீர்த்தனம், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா குளோராக்ஸ் மாதிரி, இல்லை டிட்டர்ஜென்ட் மாதிரி, இதெல்லாம் உள்ளுக்குள்ள மனசை வந்து சுத்தப்படுத்தும். இதை சுத்தப்படுத்த தான் சரி நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து இங்கே வந்து கஷ்டமான லோகத்தில் இருக்கிறோம், இது துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றும், ஒரு நாள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இறக்க போகிறோம், டைம் ரொம்ப நாள் இல்லை, நம்ம டைம் வந்து முடிஞ்சிட்டே இருக்குது, இங்கே ஹாப்பி பர்த்டே இல்லை, எப்போ ஹாப்பி டெத் டே வரப்போகுது அதுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருக்கிறோம். ஹாப்பி பர்த்டே இல்லை, பர்த்டே முடிஞ்சிருச்சே, நம்ம வந்து எங்கே போயிருக்கோம், எதை நோக்கி போயிருக்கோம், நம்ம பர்த்டே நோக்கி போயிருக்கோமா, டெத் டே நோக்கி போயிருக்குமா? தேட் இஸ் அ நாலேஜ். இந்த நாலேஜ் வந்து இந்த மாயா, இந்த உலகம் மாயா நம்மளை சொல்லி கொடுக்காது. நம்ம அதான் சொல்கிறேன்ல, இந்த மாயா உலகம் இது இந்த உலகம் வந்து மாயா உலகம் சொல்லுவாங்க. இது வந்து உண்மையான விஷயத்த பொய்யா காட்டும், பொய்யான விஷயத்த உண்மையாக காட்டும். பர்த்டே முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி நம்ம 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் செத்து போயிடுச்சு, திருப்பி போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இனி நம்ம முன்னுக்கு போயிருக்கிறோம், முன்னுக்கு நம்ம எதை நோக்கி போயிருக்கோம், திருப்பி முன்னூறு பர்த்தா எதை நோக்கி போகிறோம்? மாதிரி இவனுக்கு எதை நோக்கி போகிறோம்? மரணம் நோக்கி போகிறோம். அவங்க பாருங்க சொல்ல கூட மாதாஜி ஹார்ட் பீட்டாக இருக்குது வேறு.
மரணத்தை நோக்கி நம்ம போயிருக்கோம். அப்போ இந்த ட்ரூத்தை வந்து நமக்கு வந்து அப்போ தான் புரியும். மனசை க்ளீன் ஆக அப்போ தான் வந்து புரியும். பார்த்தீங்களா வந்து நான் செட் பண்ணல, அதை வாரம் கரெக்டாக அடிச்சிருது. பாருங்கள், அப்போ தான் மனசு க்ளீன் ஆகும். மனசு க்ளீன் ஆக தான் என்ஜாய்மெண்ட் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ஜாய்மெண்ட் குறையலைன்னா மனசு ஒன்று க்ளீன் ஆகலாம் அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பகவான் லோகத்துக்கு போகணுன்னா எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்டும் நம்ம வந்து இங்கே எதுவுமே நம்ம எந்த விஷயமே நம்மளுக்கு எதுவுமேலேயும் நம்மளுக்கு பட்டுறதில் இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. ஃபுல்லாக நம்ம க்ளியர் ஆகிடும். தட் இஸ் அ ஃபுல்லி சரண்டர். நம்ம பகவான் அதுக்குன்னு குடும்பத்தை விட்டு அதெல்லாம் இப்போ சொல்லலை. ஜஸ்ட் சாண்டிங். மனசு போது தூய்மையாகணும். இது தூய்மையாகாம, மனசு தூய்மையாகாமல் நீங்கள் காட்டில் மலையில் போய் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு போனீங்கன்னா முடிஞ்சு புனர முஷிக பவா. அது ஒரு கதை இருக்குது. அதுக்கு திருப்பி வந்து நம்ம வந்து பூனை ஆயிடுவோம் நம்ம. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து என்ன, அந்த ஸ்லோகத்தோட இதை வந்து முடிச்சிடுறேன். இந்த நம்ம வந்து என்னென்னா நம்ம மனசு தூய்மையாகணும். அப்போ தான் வந்து இங்கே சொல்கிற 6வது பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டை வந்து நம்ம விட முடியும். அதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ரெமிடி தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்டிங் அண்ட் ஹியரிங், கதை ஹரிகதை கேட்குறது. ஓகே, பட் இந்த ஸ்லோகத்தோடைய கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இப்போ வந்து நாரத முனி வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிவோஷனில் இருக்கும்போது தான் நமக்கு எல்லா வகையான தொல்லைகள், எல்லா சஃபரிங், இது எல்லாத்துக்கும் அப்போ தான் ரெமிடி. அப்போ அந்த டிவோஷன் சர்வீஸ் வந்து 64 இருக்குது. இப்போ நான் 6 தான் சொல்லியிருக்கேன். அடுத்த பேரண்ட்ஸ் வந்து பிரபு இங்கே இருக்கு ஒன்று 58. எஸ், ஒன்று 58 இருக்குது. அதை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தொடரும். ஹரே கிருஷ்ணா. जय श्रीमद् भागवत ग्रंथ राज की जय, श्री गौरांग महाप्रभु की, श्री जगन्नाथ बल सुभद्रा महाराज की, श्रील प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि. ओके, एनी क्वेश्चन? केள்விகள்?